அடுத்து ரொம்ப சிம்பிளான கணக்கு, இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க. நம்மளால எல்லாத்தையும் இதை உட்காந்து பெருக்கி போட்டு கழிச்சோம் அப்படின்னா எக்ஸாமே முடிஞ்சிடும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஏன்னு எடுத்துக்கலாம், பின்னு எடுத்துக்கலாமா? ஏ ஏ ஏ அப்போ 3 ஏ இருக்கு. அப்ப ஏ கியூ மைனஸ் இது பின்னு எடுத்தா 1 2 3 பி கியூ பை 2 ஏ ஸ்கொயர் பிளஸ் 1 2 2 ஏபி. இதை பாருங்க இன்ட்டு அப்போ பி ஸ்கொயர். அவ்வளோதாங்க. இப்போ இதை என்ன பண்ணலாம், எழுதலாமா? இதை எப்படி பிரிச்சு எழுதலாம்? ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். கீழே என்ன இருக்கு? ஆல்ரெடி எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கலாம் டி ஸ்கொயர். ஸோ இதுக்கு கேன்சல் ஆயிடும். இந்த நம்பரை கழிச்சா ஆன்சர். நம்ம ஸ்டார்டிங்கே சொல்லலாம், சொன்னா உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றது தெரியாது. ஸோ நம்மளுக்கு ஷார்ட்கட்டும் தெரியணும், மெத்தடும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதையும் கழிங்க. கழிச்சா 343. ஸோ 230 தான் ஆன்சர். ஸோ 230 தான் ஆன்சர். ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரே நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பெரிய நம்பரையும் ஏ மைனஸ் பி சின்ன நம்பரையும் கழிச்சிங்கன்னா ஆன்சர். ஆனால் அந்த ஃபார்முலா படி எப்படி போடணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்படிதான் போடணும் எக்ஸ்பிளைன் பண்ணி. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிஎஸ்சி படி ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குரூப் 4 மற்றும் சப் இன்ஸ்பெக்டருக்கான இலவசமான டெஸ்ட் பேஜ் வீடியோ கிளாஸஸ் அங்கே போயிட்டு இருக்கு. கீழே டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த டெஸ்ட் பேஜ் எப்படிலாம் இருக்கும், எந்தெந்த மாதிரி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், எப்பப்போ நடைபெறும் என்பதற்கான ஃபுல் பிடிஎஃப் கீழே இருக்கு, டவுன்லோட் பண்ணி பாருங்க.